அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் பிளாக்ஸ். இயற்கையோடு சமைப்போம், யூடியூபில் இணைவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில்லி சிக்கன் செய்வது எப்படி. அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, குடைமிளகாய் 1, தக்காளி 3, வெங்காயம் 4, சின்னதாக இருந்தால் 4, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 கூட நம்ம போடலாம். இந்த ஸ்பூன் தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் போடக்கூடிய அளவு. இது டீஸ்பூன். முட்டை 1, சிக்கன் 65 மசாலா 5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி செய்தது 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 4 டீஸ்பூன். 4 டீஸ்பூன் வந்து 20 மில்லி வரும். தக்காளி சாஸ் 8 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 5 டீஸ்பூன், புதினா மல்லி 1 கைப்பிடி, பழுத்த பச்சை மிளகாய் வந்து 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன். இப்போ இது வந்து பிறகுதான் தேவைப்படும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். சிக்கனில் எல்லாமே பாதி பாதியாக இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிக்கனில் சேர்க்குறோம். கரம் மசாலா, கருவேப்பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி செய்தது, உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா நம்ம சிக்கன் 65ல் உப்பு வந்து நிறைய, சிக்கன் 65 மசாலா உப்பு நிறைய இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை 1, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதிக நேரம் தேவையில்லை. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுப்போம். சிக்கன் இப்போ பொரியட்டும். அதுக்குள்ளே சில்லி சிக்கன் மசாலா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். தக்காளி போட்டுக்கிறோம். ஏன் முதல்ல தக்காளி சேர்க்கிறேன்னா, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். பேஸ்டோடைய வாசனை, பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சரி, குடமிளகாயும் சரி, ஒரு 70% வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக வேகக்கூடாது. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சிக்கன் 65 மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கருவேப்பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி செய்தது, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா கெண்டியாச்சு. இப்படி கெண்டிட்டு இப்போ சிம்மில் போட்டுக்கிடலாம். இப்படித்தான் வேகணும். ரொம்ப வெந்துடக்கூடாது, ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இப்படித்தான் வேகணும். மிளகுத்தூள், சோயா சாஸ், தக்காளி சாஸ். இப்போ இதில் நம்ம வந்து காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸ்பைசியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த காரம் ஓகே. இல்லை அதிகமான உரப்பு நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் 65, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாம். அதிகமான உரப்பு வேணும்னா நான் சொன்ன மெத்தட் படியே நீங்கள் செய்யுங்க. மல்லி. இப்போ பொரிச்ச அந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். அது கிரேவியாக தான் இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி கூட சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா டிஃபன் கூடயும் சாப்பிட முடியாது. சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு தான் இது நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டவங்க இதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா? என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.